என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேல் அரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இந்த காணொளியில ஒரு மிக முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகவினுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில திமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்துவிட்டது. இது ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது ஏதோ ஒரு கட்சிக்கு நடக்கவே செய்யும். ஆளும் கட்சியாக இருப்பவர் தோற்கலாம், எதிர்கட்சியாக இருப்பவர்கள் வெற்றி பெறலாம், அல்லது எதிர்கட்சி தோற்கலாம், மீண்டும் ஆளும் கட்சியே வெற்றி பெறலாம். இது அரசியல்ல மக்கள் மன்றத்துல சாதாரணமாக நடக்கும். இதெல்லாம் பெரிய அதிர்ச்சிகள் கிடையாது. இது தேர்தல். இது மக்கள் கிட்ட அவர்களுக்கு இருக்கின்ற செல்வாக்கு, இவர்கள் செய்த ஆட்சி, இந்த ஆட்சியினுடைய நீட்சி தொடர வேண்டும் என்றால் மக்களினுடைய தீர்ப்பு, அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அவர்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறார்கள் என்று பொருள். இதுவெல்லாம் திமுக கட்சிக்கும் அவர்களினுடைய தலைவர்களுக்கும் யாருக்குமே இல்லை என்பது நமக்கு தெளிவா தெரிந்து விட்டது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்களினுடைய நோக்கம் எல்லாமே ஊழல் செய்வதற்கான அந்த ஆப்ஷன் நமக்கு கிடைக்காம போய்விட்டதே. ஏற்கனவே அடித்த கொள்ளைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் நமக்கான வாய்ப்புகள் போய்விட்டதே. ஒருபுறம் அமலாக்கத்துறை, இன்னொரு புறம் லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்னொரு புறம் தமிழக அரசு இவர்கள் இருவரையும் முடுக்கி விடுகிறது. எதிலிருந்து நாம் தப்பிப்பது என்பதை தெரியாம திமுக எல்லாரும் முட்டு சந்துல ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏவாவேலு ஓடுறாரு, சிங்கப்பூர் செந்தில் பாலாஜி ஓடுறாரு. எல்லாமே யார் எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களை கண்டே பிடிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருபுறம் KN நேரு மௌனித்திருக்கிறார், வாய்க்கு இப்பொழுது பூட்டு போடப்பட்டிருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் அட்ரஸே இல்லை. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள திருடர்கள், திராவிட திருடர்கள் அத்தனை பேரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு உளவுத்துறையே அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது. ஆனால் சேகர் பாபு அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, கொளத்தூர் நம்ம கோட்டை, ஏற்கனவே 3 முறை நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதி, கொளத்தூர் தொகுதியில நீங்க அந்த அளவுக்கு மக்கள் சேவை ஆற்றிருக்கீங்க, கொளத்தூர் தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வங்கி நமக்கு இருக்கிறது, அதனால நீங்க கொளத்தூர்லயே போட்டிடுங்க, மீண்டும் நீங்க வெற்றி பெறுவீங்க, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் கொளத்தூர் தொகுதின்னு ஸ்டாலினுக்கு நம்பிக்கையை கொடுத்தவர் அல்லக்கை சேகர் பாபு. இந்த அல்லக்கை சேகர் பாபு கொடுத்த அந்த ஐடியாவில் தான் கொளத்தூர்ல ஸ்டாலின் மீண்டும் 4வது முறையாக களமிறங்கினார். ஆனால் தேர்தலுக்கு முன்பே ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் போட்டியிட வேண்டும் என்றுதான் முடிவு செய்திருந்ததாக தகவல் வெளியானது. ஏன்னா திருவாரூர் தொகுதியில அவங்க அப்பா ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. ஏன்னா அவங்க அப்பா அங்கிருந்து தான் சென்னைக்கு திருட்டு ரயில் ஏறி ஓடி வந்தது வரலாறு. அதனால நாமும் ஒரு முறை போய் திருவாரூர்ல போட்டியிடலாம், நான் உங்க சொந்தக்காரன், உங்களில் ஒருவன், இது என்னுடைய சொந்த தொகுதி, இது என்னுடைய சொந்த மண்ணு அப்படின்னு போய் அந்த மக்களை வார்த்தைகளால் ஏமாற்றி மீண்டும் அங்க வெற்றி பெற்று விடலாம் என்று ஸ்டாலின் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. ஆனா அதற்கு இடம் கொடுக்காமல் செய்தது சேகர் பாபு தான் அப்படின்னு பரபரப்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் எப்ப நடந்தது? தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் அவர்களுக்குள்ள விவாதிக்கப்பட்ட விவாதங்கள். கடைசியில தேர்தல்ல கொளத்தூரில் போட்டியிட்ட MK ஸ்டாலின் தோற்றுவிட்டார். 8700 வாக்கு வித்தியாசத்தில் ஸ்டாலின் கொளத்தூர்ல தோற்றுவிட்ட பிறகு திமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அதில் மிக முக்கியமாக சேகர் பாபுவை திமுகவை சார்ந்தவர்கள் எல்லோருமே கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்கள் சேகர் பாபுவை கடுமையாக எச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உன்னாலதான் தலைவர் தோத்தாரு, உன்னாலதான் ஸ்டாலின் தோத்தாரு, இல்ல அப்படின்னா அவர் திருவாரூர்ல நின்று இருந்தால் வெற்றி பெற்றிருப்பார், திட்டமிட்டு ஸ்டாலினை தோற்கடித்தது நீதான் அப்படின்னு சொல்லி சேகர் பாபுவை ஸ்டாலின் குடும்ப உறுப்பினர்களே கடுமையாக பாய ஆரம்பித்து விட்டார். இதுல ஒரு கட்டத்துல சேகர் பாபு கோபாலபுரத்துல துர்கா ஸ்டாலின் கிட்ட சொம்படி வாங்கிய வரலாறு எல்லாம் இருக்கு. துர்கா ஸ்டாலின் கிட்ட சொம்புல அடி வாங்கிய வரலாறு எல்லாம் இருக்கு சேகர் பாபு. இப்படியெல்லாம் நடந்தும் கூட
கடைசியில எப்படியோ ஒண்ணு கடந்து போயிட்டு இருந்த சூழ்நிலையில திமுகவை சார்ந்தவர்கள் பெரிய அளவுல இந்த விஷயத்தை பேசி 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 பெரிதுபடுத்தி ஸ்டாலினுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க திமுகவினுடைய அல்லக்கைகள். அதுல மிக முக்கியமானவரு தாமோ அன்பரசன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு, இப்ப அந்த மார்க்கண்டேயன், இப்படி திமுகவினுடைய சொம்புங்க எல்லாரும் ஸ்டாலினுடைய தோல்விய பெரிய அளவுல தமிழ்நாடு முழுமைக்கும் பேசுகின்ற அளவுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்தவங்களே இவங்க தான். ஸ்டாலின் தோத்துட்டாரு, ஜனநாயகத்துல தோல்வி சகஜம், அது அப்படியே சாதாரணமா கடந்து போயிருந்தா இருந்த கொஞ்ச நெஞ்ச மான மறுவாதையனா இருந்திருக்கும். ஆனா இவங்க இதை பேசி பேசி பெரிதுபடுத்தி தமிழ்நாட்டுல இன்றைக்கு காரி துப்பாத சாமானியர்களே கிடையாது. ஏன் அந்த அளவுக்கு இவரை காரி துப்புறான்னு சொல்லுங்க. 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மக்கள் வெற்றி பெற்றார்கள். திராவிட திருடர்கள் தோற்று போனார்கள். திராவிட திருடர்களை மக்கள் தோற்கடித்து மக்கள் வென்றார்கள். ஆனால் இந்த வெற்றியை இந்த திராவிட திருடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை மக்கள் விரும்பல. அப்படி என்றால் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வெற்றி பெற்ற பொழுது இந்த சிஸ்டம் சரியா இருந்ததா? இப்ப கொளத்தூர்ல இவிஎம் மிஷின்ல வந்துட்டு ரீசெக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த ரீசெக் ஒன்லி கொளத்தூருக்கு மட்டும்தானா? அப்போ மற்ற தொகுதிகளில் 14 தொகுதிகளில் சென்னையில் திமுக தோற்றது இல்லையா, அந்த தொகுதிகள் எல்லாம் இவிஎம் மிஷின் சரியா தான் வேலை செஞ்சுதா? கொளத்தூர் தொகுதியில குறிப்பா 14 இவிஎம் மிஷின் மட்டும் தான் வேலை செய்யலையா? இதுவெல்லாம் என்ன நாடகம் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினுடைய இந்த கேவலமான செயல்பாடுகளை மக்கள் பேச தொடங்கிய பிறகு இப்ப நேற்று ஒரு செய்தி பரபரப்பா வெளியாகிருக்கு. சேகர் பாபு, துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சேகர் பாபு அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். எதற்கு அவர் ராஜினாமா செய்ய போகிறார்? மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக சேகர் பாபு ராஜினாமா செய்ய போகிறார். ஏன்னா துறைமுகம் தொகுதி வந்துட்டு திமுகவினுடைய மிகப்பெரிய கோட்டையம். அந்த கோட்டையை எவ்வளவு பெரிய ஆயுதம் கொண்டு தாக்கினாலும் தகர்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய வலிமை மிக்க திராவிட திருட்டு கோட்டையம் அது. அந்த அளவுக்கு இந்த திராவிட திருடன் சேகர் பாபு அந்த கொளத்தூர் கோட்டையை மிகப்பெரிய அளவுல கட்டி வச்சிருக்காராம். அதனால இந்த கோட்டைக்குள்ள ஸ்டாலின் போட்டியிட்டா 100% வெற்றி பெறுவாரு. மீண்டும் ஸ்டாலின் அவர்களை சட்டமன்றத்திற்குள்ள நாங்க அவருடைய கர்ஜனையை பார்க்கணும் அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் விரும்புகிறார்களாம். அதனால திமுகவினுடைய தொண்டர்களின் விருப்பத்திற்கு இணங்க துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் நேற்று மிகப்பெரிய அளவில் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, வரவிருக்கின்ற இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கிலையும் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்னு KN நேரு உறுதியா இருக்காராம். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றத்தில் எங்களால இருக்க முடியல. ஏன்னா சிங்கம் இல்லாத இடத்துல சிறுநரிகளால எங்களால ஒன்றும் பண்ண முடியல. சிங்கம் சட்டமன்றத்தில் இல்லாததுனாலதான் சிறுநரிகள் எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நேரு சொல்றாராம். சிறு நரி என்பது விஜய் அவர்கள் தான். திரு ஜோசப் விஜய் CM அவர்கள் தான் திருநரியாக தெரிகிறார் KN நேரு அவர்களினுடைய பார்வையில். அந்த சிறுநரி சட்டமன்றத்தில் இங்கப்பா உங்க அப்பாவை காணோம் இங்க அப்படின்னு கேட்டார் இல்ல, அது ஸ்டாலினை மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தியது மட்டும் இல்லாம ஸ்டாலினுடைய சகாக்கள் இருக்காங்க இல்லையா, அல்லக்கைக, எல்லா அல்லக்கைகளுக்கும் மிகப்பெரிய அவமானம் வாய் வச்சான் சட்டமன்றத்தில். இதோட முடிந்திருந்தாலும் பரவாயில்ல, கரூர்ல போய் பேசும்பொழுது மீண்டும் கொளத்தூர்ல 5 நிமிஷம் நான் போய் பேசினதுக்கே மக்கள் அங்க ஸ்டாலினை கொத்து பருடா போட்டாங்க, உஷாரா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி திமுக காரர்களை எச்சரித்து விட்டாராம் திரு விஜய் அவர்கள். இதையெல்லாம் திமுகவினரால ஏற்கவே முடியலையாம், ஜீரணிக்கவே முடியலையாம். ஏன்னா தூக்கம் வரல அவங்களுக்கு. ஏன்னா அவர்லாம் சாதாரண தலைவராங்க, உலகம் காணாத உத்தமர், தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்கள்ல குடிகொண்டிருக்கின்ற ஒரு உத்தம தலைவர், திராவிட மாடலின் தந்தை, தமிழ்நாட்டை மிகப்பெரிய சிற்பம் போல செதுக்கிய ஒரு சிற்பி அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பொய் பேசுறதுக்கு திமுக காரங்க கிட்ட நாம கத்துக்கணும். ஏன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவரின் பெருமக்கள் அவங்க எல்லாம். திருட்டு பயல்கள் அப்படிங்கிற வார்த்தையே இவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். தலைவன் தொடங்கி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அதே கேட்டகரி தான். திருட்டு பயல்கள் சொல்றேன்ல, தலைவன் எங்க திருட ஆரம்பிச்சான்? சென்னைக்கு வருவதற்கு ஆரம்பித்த அந்த ரயில் டிக்கெட்ல தொடங்கிய திருடு
கடைசியில் அவர் அமர்ந்த இடமெல்லாம் திருடு. அவருக்கு பின்னாடி இருக்கின்ற அத்தனை பேரும் திருடர்கள். ஒரு ஒத்தவனை அந்த இயக்கத்தில் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இவர்களை இழிவாக பேசிவிட்டாராம் விஜய். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலையா திமுகவை சார்ந்தவர்களால். அதனால திருச்சி கிழக்கிலையும் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட செய்து ஒரே நேரத்தில் துறைமுகம், திருச்சி கிழக்கு 2 தொகுதிகளிலும் ஸ்டாலின் அவர்களை போட்டியிட செய்து 2லும் வெற்றி பெற வைத்து மீண்டும் அவரை சட்டமன்றத்துக்குள்ள கொண்டு போய் அமர்த்தாமல் நாங்க ஓய போவதில்லை அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்கள் ஒரு சபதம் ஏற்று இருக்கிறார்களாம். ஏன் அப்படின்னா, ஏன்னா கொளத்தூர்ல இப்பொழுது இவங்க இந்த ரீசெக் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இந்த ரீசெக்ல அனைத்துமே சரியாக இருக்கிறது. எதுவுமே அங்க மாற்றம் இல்லை. எல்லா மிஷினும் சரியாக செயல்படுது. இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மேற்கொண்டு எதனா டவுட் இருந்தா நீங்க நீதிமன்றத்தை போய் நாடிக்கிங்க அப்படின்னு அந்த மிஷினை தயாரித்து கொடுத்த பெல் நிறுவனத்தினுடைய பொறியாளர்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 நாட்கள் அங்க ரீசெக் முடிந்து விட்டது. இன்னும் 4 நாட்கள் ரீசெக் இருக்கிறது. ஏற்கனவே நடந்த இந்த 3 நாள் ரீசெக்ல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த நேற்று திமுகவினுடைய இளங்கோ வக்கீல் இருக்காருல்ல, என்ஆர் இளங்கோ வக்கீல், அவர் தான் வந்து திமுகவினுடைய மூத்த வழக்கறிஞர். எல்லா திருடர்களையும் காப்பாற்றுவதற்கு முதல்ல நீதிமன்றத்தில் அவர் தான் இருப்பார். அந்த என்ஆர் இளங்கோ நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் பேசுறாரு. இந்த இவிஎம் மிஷினுக்கு சீல் வச்சிருந்ததுல ஏதோ ஒரு சின்ன டாட் இருக்கான், சின்னதா ஒரு டாட் இருக்கான். இது மற்ற மிஷினுக்கெல்லாம் வந்து சரியா வச்சிருக்காங்க, இங்க கொஞ்சம் ஓட்டை வச்சிருக்காங்க. இந்த ஓட்டையின் வழியா கள்ள ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பிஜேபி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கு. கர்மம் கர்மம் கர்மம். காரணம் கண்டுபிடிக்கிறானுங்க பாரு போயிட்டு. இப்படியெல்லாம் நேற்று அந்த என்ஆர் இளங்கோ பேசுறாரு. ரீசெக் வந்துட்டு படுதோல்வி அடைஞ்சு போச்சு. கொளத்தூர் தொகுதியில இவங்க வைத்த ரீசெக்கு படுதோல்வி அடைஞ்சு போனதுனால திமுக அரசியல் செய்வதற்கும், ஸ்டாலினை தேற்றுவதற்கும், திமுகவுடைய தொண்டர்களை தேற்றுவதற்கும் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் திமுகவுடைய அள்ளக்கைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில சேகர்பாபு துறைமுகம் தொகுதியில ராஜினாமா செய்வது ஏறக்குறைய உறுதியாகியிருப்பதாக சொல்றாங்க. ஒருவேளை துறைமுகம் தொகுதியில சேகர்பாபு ராஜினாமா செய்தா திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மைனஸ் 59, 58 ஆகும். இங்க வந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல போகும். இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா துறைமுகம் தொகுதியில சேகர்பாபு ராஜினாமா பண்ணிட்டா ஸ்டாலின் போய் அங்கே போட்டிட்டா ஜெயிச்சிருவாரா? நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? ஒரே ஒரு நாள் விஜய் அந்த துறைமுகம் தொகுதியில் போயிட்டு பிரச்சாரம் செய்யவே வேண்டாம். இன்னைக்கு இருக்கிற மக்களினுடைய மனநிலையை நான் சொல்றேங்க. ஒரே ஒரு நாள் கூட துறைமுகம் தொகுதியில் போயிட்டு விஜய் அவர்கள் ஒரு வேட்பாளரை விஜய் அவர்கள் அறிவிப்பு செய்தால் மட்டும் போதும். துறைமுகம் தொகுதியில 75% வாக்குகளை பெற்று டிவிக்கே வெற்றி பெறும். இது இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு சூழல். இதை புரிந்து கொள்ளாத ஒரு திமுக 75 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து எந்த பயனும் இல்லை. அத்தனையும் டுபாகு. அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. கண்ணியமான முறையில் செய்யுங்க. யாரையும் தவறாக எழுதாதீங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.